தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு ஒரு தொகுதியை கூட இழக்காது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை பீளமேட்டில் பாஜகவின் புதிய அலுவலகத்தை மத்திய அமைச்சர் அமித் ஷா திறந்து வைத்தார். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வழக்கம் போல் புது பிரச்சினையை உருவாக்குவது போல் தற்போது தொகுதி மறுவரையறை என பேசுவதாக குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு ஒரு தொகுதியை கூட இழக்காது எனவும் மிகப்பெரிய பொய்யை சொல்லி தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைப்பதாகவும் அவர் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் தேசவிரோத சிந்தனை தான் ஆட்சிக்கட்டில் உள்ளது எனவும் திமுகவின் அனைத்து தலைவர்களும் ஊழலில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் எனவும் அமித் ஷா கூறினார். வேலை வாங்கி தருவதாக ஊழல், நிலக்கரி ஊழல், 2G ஊழல்கள் என பட்டியலிட்ட அமைச்சர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடப்பதாகவும் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், வேங்கை வயல் வழக்கில் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தமிழ்நாட்டில் 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்.